வணக்கம் நண்பர்களே. அதாவது 2112 ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தேர்வுக்கு வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு போக்குவரத்து கழகங்களில் 2112 ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறையை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதிக்கு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர் மெக்கானிக்கல் பிரிவு என 1.21 லட்சம் பேர் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் ஓட்டுநர் நடத்துனர் பிரிவில் மட்டும் 30% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே விரைவு போக்குவரத்து கழகம் 685, கும்பகோணம் 296, சேலம் 423, கோவை 60, மதுரை 272, திருநெல்வேலி 376 என மொத்தம் 2112 பேரை ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தேர்வு செய்ய தமிழக அரசு அனுமதித்துள்ளது. இதற்கான அரசாணையும் வெளியானது. தற்பொழுது பணி நியமனம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. இதற்குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது: இந்த பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். தமிழில் எழுதவும் வாசிக்கவும் தெரிய வேண்டும். டிஎன்எஸ்டிசி எனப்படும் ஓட்டுநருடன் நடத்துனர் என இரண்டும் சேர்ந்த லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்து வருகிறோம். அடுத்த ஓரிரு வாரங்களில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும். போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு அதிக மதிப்பெண் எடுத்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்படும். அதன் பிறகு டிரைவர் டெஸ்ட் நேர்முக தேர்வு நடத்தப்படும். இவர்களுக்கு அடிப்படை மாத ஊதியம் 17,700 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று இவ்வாறு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.